இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்? ம். அங்க முன்னாடி போயிட்டு லெஃப்ட் எடுங்க. இந்த லெஃப்டா? ஆ. ஆ. ம். என்னையா அது? யாரு இது? இல்லையே. இங்கயா? ஆமா. இவ்வளவு கடை இருக்கே. இருந்தா என்ன? இந்த பக்கம் கொஞ்சம் இடம் காலியா இருக்குல்ல, அங்க நம்ம கடைய போடுவோம். இந்த இடம் நமக்கு சரியா வருமானு தெரியல. ஏன் சரியா வராது? அவங்கள பாரு, அவங்களும் சாப்பாடு கடை தான் போட்டிருக்காங்க. அது அங்க பாரு, அவங்களும் சாப்பாடு கடை தான் போட்டிருக்காங்க. அவங்களோடதும் நம்மளோடதும் ஒண்ணா? அதானே, ஒண்ணு பிரியாணி கடை, இன்னொன்னு சாப்பாட்டு கடை, இன்னொன்னு சொம்பெல்லாம் அடுக்கி வச்சிருக்க கூழு கடை. நம்மளோடது அதுல இருந்து அப்படியே வேற மாதிரி. அது கூட ஓகே தான். ஆனா என்ன ஆனா? இல்ல, இந்த மாதிரி பிரியாணி சாப்பாடெல்லாம் சாப்பிடறதுக்கு ஆளுங்க வருவாங்க. ஆனா நாம விக்கிறத சாப்பிடறதுக்கு ஆளுங்க வருவாங்களா சொல்லு? ஏன் நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? நல்ல சாப்பாடு எங்க கிடைச்சாலும் ஆளுங்க அதத்தான் தேடி வருவாங்க. சரி, ஓகே. ஏய் வா, நம்ம சேர் எல்லாம் எடுத்து போட்டு அரேஞ்ச் பண்ணலாம். நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், வாங்க. யோ, என்னையா ஆமா பண்றாங்க? அதானே. வாயா என்னன்னு போய் பாப்போம். ஏப்பா தம்பி நில்லு. யாருப்பா நீங்க? என்ன பண்றீங்க? எங்க இருந்து வந்துட்டு வண்டியை நிறுத்தி போட்டு சேரெல்லாம் இப்படி அடுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க கடை போட்டிருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க ஒரு கடை போட்டிருக்க மாதிரி தானே நாங்களும் ஒரு கடை போட போறோம், அவ்வளவுதானே. என்னம்மா விளையாடுறியா? எங்க போல போய் மண்ணெல்லி போடுற? எத்தனை வருஷமா கடை போட்டிருக்கேன் தெரியுமா? நாங்க பல வருஷமா பாதுகாத்து சேர்த்து வச்சிருந்த கஸ்டமரை நீங்க அப்படியே கொத்தா இழுத்துட்டு போயிடுவீங்களா? அப்படின்லாம் யாரும் யாரையும் இழுக்க முடியாதுன்னு. உங்க கடைக்கு வரவங்க உங்களுக்கு வருவாங்க, எங்க கடையை தேடி வரவங்க எங்களுக்கு வர போறாங்க. இந்த அல்வா பேச்செல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். முதல்ல இந்த சேரு லொட்டு லொசுக்கெல்லாம் வண்டியில ஏத்திட்டு கிளம்புங்க முதல்ல. என்ன மிரட்டுறீங்களா? கண்மணி, கொஞ்சம் சுமாரு. நீங்க சும்மா இருங்க. இவங்க யாரு நம்மள இங்க இருந்து விரட்டுறதுக்கு? இங்க பாருங்க, இங்க கடை போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா அந்த உரிமை எங்களுக்கும் இருக்கு. ஏமா, இங்க சம உரிமை பேச்செல்லாம் செல்லாது. நாங்கெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு டீலிங்க வச்சுக்கிட்டு தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நீங்க புதுசா வேற போட்டியா வந்தா நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போம்னு நினைச்சீங்களா? புரிஞ்சுக்காம பேசாதீங்க. அண்ணே, நாங்க ஒண்ணும் உங்களுக்கு போட்டியாலாம் ஒண்ணும் வரல. நீங்க விக்கிறது பிரியாணி கடையும் சாப்பாட்டு கடையும் கூழு கடையும். நாங்க விக்க போறது சிக்கன் கபாப், பன்னீர் டிக்கா, கட்லெட், இந்த மாதிரி நொறுக்கு தீனிங்க தானே. இது வேற அது வேற, ஒண்ணுத்துக்கும் இன்னொன்னுத்துக்கும் சம்மந்தமே இல்ல. அப்புறம் எப்படின்னா இது போட்டி ஆகும்? இது என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனையே உங்க வண்டியை நீங்க விக்கிற ஐட்டம் தாமா. புரியல. ஏன் அதனால என்ன பிரச்சனை? நாங்க வச்சிருக்கிற சாதாரண தள்ளு வண்டி பங்க் கடை. ரொம்ப சாதாரணமா எளிமையா தொழில் பண்றவங்க நாங்க. ஆனா உங்களது ட்ரக் வண்டி ரொம்ப பெருசா இருக்கு. அதுவும் சோவா வேற ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. இதுல நைட் ஆச்சுன்னா அழகா லைட் எல்லாம் போட்டு எல்லாரையும் உங்க கடை பக்கம் இழுத்துருவீங்க. இங்கெல்லாம் கடை போடக்கூடாது. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுமா. பண்ணலனா நீ இங்க கடைய போட்டு பாரு, அப்புறம் தெரியும் சங்கதி. என்ன பயமுறுத்துறீங்களா? கண்மணி விடு, பிரச்சனை பண்ணாத. நீங்க சும்மா இருங்க. வாயை மூடிட்டு இருந்தா இவங்க இப்படிதான் நம்மள விரட்டிட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க, இது பொது இடம். யாரு வேணாலும் இங்க கடை போடலாம். நாங்க இங்கதான் கடையை நடத்துவோம். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. நீ அதெல்லாம் எடுத்துட்டு வா. ஏய் பாத்தியாடா இவளுக்கு கொழுப்ப? ஹலோ, மரியாதையா பேசுங்க. அவன் இவன்னு சொன்னீங்க, அப்புறம் நானும் உங்களை அவன் இவன்னு பேச வேண்டி இருக்கும். வாய பாத்தியானா இவளுக்கு? கடை போறதுக்கு முன்னாடி இவ்வளவு பேச்சு பேசுறா. ஏய், அறிவில்ல? ஏய், யார பார்த்து அறிவில்லையான்னு கேக்குற? உன்னை பார்த்துதான்டா. என்னையா உன்ன? ஏய், கையை விடு கண்மணி. அவன் இவன் நான் பேசுறேன். விடு கண்மணி, ஏதாவது பிரச்சனை ஆயிடும். வந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனையா? இதுக்கப்புறம் இங்க கடையை பட செட் ஆகாது. வா போலாம். இது நியாயமான பேச்சு. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் புரிய வச்சு சீக்கிரம் கூட்டிட்டு போப்பா.
நாங்க போறோன்னு போறோம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு தெரியும். என்ன அன்பு பண்றீங்க? இவங்களுக்கு பயந்துட்டு நாம எதுக்கு போனோம்? கண்மணி ப்ளீஸ் கண்மணி, எதுவும் பேசாத. முதல்ல வண்டி எடுக்கலாம், நாங்க கிளம்புறேன்னு. கிளம்புங்க கிளம்புங்க. அண்ணா நீங்க உங்க வேலைய பாருங்க. வா ஆளுங்க பாரு. வேலையை பார்ப்போம். வண்டில ஏறு. ஏறு. என்னடா போன வண்டி இவ்வளவு சீக்கிரம் யூட்டன் எடுத்துட்டு திரும்ப வந்துருச்சு? ஒருவேளை நம்ம சாபத்தை மீறி வியாபாரம் அமோகம் நடந்துருச்சோ? தம்பி இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இருங்க நான் எடுத்துட்டு வரேன். ஏங்க ம்? அவங்க சோக முகத்தை பார்த்தா அமோகமா வியாபாரம் பண்ணிட்டு வந்த மாதிரியா தெரியுது? ₹1 கூட போனி ஆகாம எடுத்துட்டு போனதெல்லாம் அப்படியே திருப்பி கொண்டு வந்த மாதிரி தானே இருக்கு. என்னாச்சு தென்மொழி? எடுத்துட்டு போனதெல்லாம் அப்படியே கொண்டு வந்த மாதிரி இருக்கு. ஒரு ஐட்டம் கூடவா வைக்கல? விக்கிறதா? அட நீ வேற. எங்கேயும் கடையே போட முடியல. ஒரு இடத்துல கூட வண்டி நிக்கவே விடல தெரியுமா? சண்டைக்கு வரானுங்க. அடடா, பூஜியெல்லாம் போட்டு அமர்க்களமா போனீங்களே, திடீர்னு என்ன இப்படி ஆயி போச்சு? ஏண்டா? ஆமா, எடுத்துட்டு போனதெல்லாம் அப்படியே கொண்டு வந்துட்டாங்களே. இப்ப இதை வச்சு என்ன பண்ணுவாங்க செஃப்? டேய், இதெல்லாம் எதுக்கு இங்க இறக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிற? தெரியாத ஆளுங்கிட்ட ரோட்ல கூவி விக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. போனி ஆகாதுன்னு புரிஞ்சிருச்சுல்ல? அதான் பேசாம காலனில இருக்கிறவங்க தலையிலேயே அதெல்லாம் கட்டிடலான்னு தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏங்க, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏப்பா? எங்க கூட சேர்ந்து நீங்க உழைக்கலாம் கூட பரவாயில்ல, ஆனா அதுக்காக அடுத்தவங்களோட உழைப்பையும் மனசையும் கொச்சப்படுத்தாதீங்க. அன்பு, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? நான் தான் இதெல்லாம் சரியா வராதுன்னு அப்பவே சொன்னேன்ல, நீ கேட்கல, நான் என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், இங்க இருந்து போங்க. ஆமா, நல்லதுக்கே காலம் இல்ல. டேய் வாடா, நம்ம போய் வேலையை பார்ப்போம். வா, டப்பா வண்டி ஏத்திட்டு. டேய், இதுங்க வேற. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒழுங்கா நம்ம கடை போட்ட இடத்துல வண்டியை நிறுத்திருந்தா அந்த ஏரியால நல்ல வியாபாரம் ஆயிருக்கும். இந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம கேட்க வேண்டியதா இருக்காது. ஆனா அவங்க தான் நம்மள கடையை போடவே இல்லையே. நாம அங்க இருந்திருந்தா பிரச்சனை தான் பெருசா இருக்கும். கண்டிப்பா நம்மள அவங்க வியாபாரம் பண்ண விட்டுருக்கவே மாட்டாங்க. என்ன, நம்ம கடையை அப்படியே அடிச்சு நொறுக்கிடுவாங்களா? அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்போமா? ஏய் ஏய் நில்லு. இங்க வா. என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் வண்டியில ஏத்து. என்ன சொல்ற கண்மணி? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம எல்லாத்தையும் எடுத்து வச்சோம்? இப்ப எங்க கடை போட போறோம்? உங்க கணக்கே ஒண்ணுமே புரியலையே. சொல்றேன், வா சீக்கிரம் வா.
ஹை பீச்சு. அன்பு சார், உங்களுக்கு எப்படி இங்க பீச்சுக்கு வரணும்னு தோணுச்சு? கோட்டஸ்ல அந்த குழந்தைங்க பபிள்ஸ் விட்டதை பார்த்ததும் எனக்கு பீச் தான் ஞாபகம் வந்துச்சு. வாவ், நைஸ்ல கண்மணி. நீ ஏன் எதுவும் கேட்காம ஏறி வந்துட்ட? உனக்கும் பீச் தானே தோணுச்சு? நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். சரி சரி, அதை விடு. உன்னை எத்தனை தடவை நான் பீச்சுக்கு கூப்பிட்டிருக்கேன் பாரு. கடைசியில அன்பு சார் தான் கூட்டிட்டு வரணும்னு இருக்கு. அன்பு சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பீச்சுக்கு பக்கத்துல வேலை செய்யணும்னா நான் நாள் முழுக்க கூட வேலை செய்வேன் தெரியுமா? பீச் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனா இங்கேயும் கடை வைக்க பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? இந்த இடத்தை தான் நம்ம முன்னாடியே சூஸ் பண்ணிருக்கணும். நம்மள மாதிரி மாடர்ன் ஃபுட் ட்ராக் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பீச்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. எனக்கு முன்ன பின்ன அனுபவம் இல்லாதனால இந்த மாதிரி நடந்துருச்சு. பரவாயில்லையே, தப்ப ஒத்துக்கிற அளவுக்கு அனுபவம் வந்துருச்சே. வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா கண்மணி? அவளை விடுங்க சார். நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல லொகேஷனுக்கு வந்துட்டோம். அப்புறம் என்ன, நம்ம கடையை போட்ட வேண்டியதானே? அவசரப்படாத. முதல்ல போய் பக்கத்துல இருக்கிற கடைக்காரங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு வரேன். அவங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நம்ம ஆரம்பிக்கலாம். வாமா வா, மோர் சாப்பிடுறியா? கொடுங்க தாத்தா. நல்லா இருக்காமா? பாத்தீங்களா அன்பு சார், பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்மள விட்டுட்டு அவ மட்டும் மோர் குடிக்கிறா. அவ மோர் குடிக்கல, மொரவாசல் செய்யறா. நாங்க சின்னதா ஒரு வண்டி கடை வைக்கலான்னு இருக்கோம். விசாரிச்சப்போ இந்த இடத்துல கடை வச்சா நல்ல வியாபாரம் ஆகும்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லனா நாங்க அங்கேயே கடை வச்சுக்கலாமா? அதுவும் அங்கேதானம்மா? ஆமா தாத்தா, அந்த இடம் தான். உங்கள மாதிரி பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. படிச்சிட்டு யாருகிட்ட கை கட்டி வேலை பார்க்காம சின்ன தொழிலா இருந்தாலும் சொந்த தொழிலா இருக்கணும்னு நினைச்சு செய்யறீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எல்லாரும் நல்லா இருப்போம். யாரு கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நேரம் பேசுறா, அப்படி என்ன பேசுவாங்க? நான் வேணா போய் பாத்துட்டு வரட்டுமா சார்? இல்ல வேணாம் பேசிட்டோம். ஆமா, என்னெல்லாம் விக்க போறீங்க? இந்த பார்பிக்யூன்னு சொல்லுவாங்களா தாத்தா, அதான் சுட்ட கோழி அந்த மாதிரி உணவு செய்யலான்னு இருக்கோம். அப்புறம் இடியாப்பம், கட்லெட் மாதிரியான உணவுகள் கூட செய்ய போறோம். உங்களுக்கு வேணும்னா எப்ப வேணாலும் எங்க கடையில வந்து சாப்பிடலாம். உங்களுக்கு எப்பவுமே ஃப்ரீ தான். நல்ல திறமையான பொண்ணதான் இருக்க. வியாபார நேரம் ஆயிடுச்சு, இனி ஆளுங்கெல்லாம் வருவாங்க. சீக்கிரமா போய் வேலையை பாருமா. சரிங்க தாத்தா, உங்க ஆசீர்வாதத்தோட ஆரம்பிக்கிறோம். தேன்மொழி, காசு எடுத்துட்டு வா. இல்லம்மா பரவாயில்ல, இருக்கட்டும். நல்லதே நடக்கும். போயிட்டு வாமா, போய் வேலை ஆரம்பி. தாத்தா, பாத்தீங்களா என் ஃப்ரெண்ட? தாத்தா ஓகே சொல்லிட்டாரு. சீக்கிரமா வேலையை தொடங்கலாம். சரி, தேங்காய் கற்பூரம் எல்லாம் எடுத்துட்டு வரியா? அம்மாடி, கடைய போட்டா மட்டும் போதாதுமா. போறவங்க வர்றவங்க நம்ம தான் கூப்பிடணும். அப்பதான் வியாபாரம் நடக்கும். சரிங்க தாத்தா. அக்கா, ஒரு நிமிஷம். நாங்க புதுசா ஃபுட் ட்ரக் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் காசு கொடுங்க. சரி கொடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கே. ஆளுக்கு ஒரு பிளேட் கொடுங்க. தென்மொழி கொடு.
உட்காருங்க உட்காரலாம். உட்காருங்க. இந்தா இந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. உங்க பார்பிக்யூ சிக்கன் சூப்பரா இருக்கு. கலர்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணாம கரெக்டான காரத்தோட ரொம்ப ஹெல்த்தியா பண்ணிருக்கீங்க. இதுல ஹைலைட்டே இந்த இடியாப்பம் தாங்க. இடியாப்பமும் சிக்கனும் நல்ல காம்போ. போச்சுடா, இத வேற சொல்லிட்டாங்களா? இனிமே இவள கையிலேயே பிடிக்க முடியாது. தேங்க்யூ. தென்மொழி, சிக்கன் பீஸ் கொடு. சார் சிக்கன் எல்லாமே காலி ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சா? நம்ம ஃபுட் ஐட்டம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஓ அப்படியா? ஆமா. சூப்பர். கண்மணி, இன்னைக்கான கலெக்ஷன் இந்தா.